வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஒத்தக்கால்மண்டபம் வேலந்தாபுரம் பைபாஸ் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டரில் அமைஞ்சிருக்க ஒரு டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க. இது நம்ம சேனலில் 2வது வீடியோ இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த வீடியோவிலேருந்து நம்ம போட போகிற எல்லா வீடியோவுமே சைட் பற்றி தாங்க. ஒரு சென்ட்டோட விலை 1,00,000 ரூபாயில் இருந்து 50 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்க எல்லா சைட்ஸோட வீடியோஸும் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் இந்த சேனலில். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏதாவது நீட் இருக்குது, இந்த ஏரியாவில் உங்களுக்கு சைட் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம் இந்த நம்பருக்கு, இல்லை ஃபோன் பண்ணலாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க சைட்டு ஒரு பெரிய 30 அடி ரோட்டில் இருக்க சைட்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும், வேலந்தாபுரம் பைபாஸ்லேருந்து ஜி2 ஆப்போசிட்டில் ஜஸ்ட் ஒரு 50 to 80 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க சைட் தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே ஒரு சென்ட்டோட விலை 7.5 லட்ச ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க. வீடுகளும் உள்ளே ஃபுல்லாக ஆயிருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும், பெரிய பெரிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. சின்ன லேஅவுட் தான் வீடுகள் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும், மெயின் ரோடு இங்கேருந்து பார்த்தா தெரிய தூரத்தில் இருக்குது. பஸ் ஸ்டாப்பும் ரொம்ப நியரஸ்ட்டாக தாங்க இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்லேருந்து அந்தளவு கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. வேலந்தாபுரம் நாச்சிபாளையம் போகிற பஸ்ஸு எல்லாமே பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இருக்குது. இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கும். வீடு கட்டுறவங்களுக்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் சைட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ ஒரு அருமையான லேஅவுட் தான் பார்த்துட்ருக்கோம். சூப்பராக பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2.25 சென்ட்லேருந்து 5 சென்ட் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க. இல்லை 2 சைட்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறனால எடுத்துக்கலாம். உள்ளே இபி கொண்டு வந்துட்டாங்க. நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டும் இருக்குது, நார்த் ஃபேஸிங் சைட்டும் இருக்குங்க. வில்லிங் இருக்கவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதிலிருந்து பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரங்கிறதையும் நம்ம வீடியோலேயே தெளிவாக காமிச்சிருக்கோம். நீங்கள் அதையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் இருக்க எல்லா சைட்ஸுமே பார்த்திங்கன்னா 9 lakhs, 9.5 lakhs, 8.5 lakhs ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சைட் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸை 7.5 lakhs தான் கோட் பண்ணியிருக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இங்கேருந்து நம்ம டேரெக்டாக ரைட் எடுத்தோம்னா மெயின் ரோட் போகிறக்கு பஸ் ஸ்டாண்ட் போகிறக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம டேரெக்டாக சைட்லேருந்தே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அந்த லாரி போகிறது தான் நம்ம ரோடுங்க. அதிலிருந்து மெயின் ரோடு, அதிலிருந்து இதுதான் நம்ம சைட்டுங்க. ஜி2க்கு நேர் ஆப்போசிட்டில் உள்ள வந்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது நம்ம சைட்டுங்க. ப்ரைஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 9.5 lakhs, 8.5 lakhs, 9.25 lakhஸுக்கு போயிட்டுருக்கிற இடத்துல நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் நம்ம வீடும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். உங்களுக்கு வீடு வேணாலும் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு பட்ஜெட்டில் 45 lakhsக்குள்ளே வீடு வேணாலும் நம்மளால் பண்ணித்தர முடியும். 38 lakhsக்குள்ளே வீடு வேணாலும் நம்மளால் பண்ணித்தர முடியுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டப் ஏரியா நீங்கள் கொடுக்குற பிளானுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போங்க கண்டிப்பாக. இந்த சைட்லேருந்து இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வந்துட்டோம். அந்த மரம் தெரியறது தாங்க பஸ் ஸ்டாண்டு. இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா லேஅவுட்ஸ் போட்டிருக்காங்க. அதோட ப்ரைஸுமே கொஞ்சம் 9.5 lakhs ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கிறதாங்க பஸ் ஸ்டாண்டு. இந்த லாரி வர இடத்துல இருக்கிறது தான் பஸ் ஸ்டாண்ட். வில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். ஜங்ஷன் வந்துட்டோம். இவ்வளோ ரொம்ப க்ளோஸ்டாக ஊருக்கு நியரஸ்ட்டாக இருக்க சைட் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.